மாணவர்கள் மீதான தாக்குதல்களுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொறுப்பேற்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று உரையாற்றிய அவர், தங்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த மாணவர்கள் மிருகத்தனமாக தாக்கப்பட்டதாகவும் தரதரவென இழுத்து செல்லப்பட்டு குற்றவாளிகளைப் போல நடத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஜனநாயகத்தின் மீதான மிக கொடூரமான தாக்குதல் இது என்று குற்றம் சாட்டியுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள கார்கே, பீகாரில் மாணவர்களுக்கு எதிராக AK-47 துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டதாக வரும் செய்திகள் உண்மையா என கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், போராட்டம் முடிந்த பிறகும் இளைஞர்களின் சமூக ஊடக கணக்குகள் கூட விசாரிக்கப்படுவதாகவும் இது ஒரு பயந்த சர்வாதிகாரியின் அடையாளம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கல்வித்துறையை மேம்படுத்தவும் வினாத்தாள் கசிவை தடுக்கவும் 766 நாட்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு என்னவானது என்று இளைஞர்கள் கேள்வி எழுப்புவதாகவும் அவர் கூறியுள்ளார்.